ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை? கடந்த 2 ஆண்டு போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிக்காம தமிழக ஆளுநர் வெளியேறியிருக்காரு. ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் குரூப் 1 கண்டென்ட்டுக்காக நம்முடைய வரண்டாயை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 174 படி சம்மனிங் பவர் கவர்னருக்கு இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரை கவர்னர் தொடங்கி வைக்கணும். ஆர்டிகல் 176 படி உரை நிகழ்த்தணும் அப்படிங்கிறதும் அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. ஆனா கவர்மெண்ட் தயாரிச்சு கொடுக்கக்கூடிய உரையை தான் அவர் வாசிக்கணும். சோ இதனால ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கறனால நிறைய கவர்னர்ஸ் அது முழுமையா வாசிக்கல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளால கூட இதே மாதிரி இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடக்குது. பட் இதை தாண்டி நம்ம தமிழக கவர்னர் வேறு சில காரணங்களும் சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான காரணமா தேசிய கீதத்தை முதல்ல பாடணும் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்தினுடைய சபாநாயகர் தமிழக சட்டமன்ற அவை மரபுகளின்படி தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும், அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா தேசிய கீதம் பாடப்படும், முடிவுல தான் பாடப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுல அதிர்ச்சி அடைஞ்ச கவர்னர் 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தன்னுடைய உரையை நிகழ்த்தாம வெளியேறியிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல நமக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல ரெண்டுத்துலயுமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்னர் பத்தி கேட்டிருக்காங்க. பிகாஸ் கவர்னர் தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஸ்டேட்டோட. இதை தாண்டி சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கிளாஷ் கான்ஃபிளிக்ட், அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வெண்டா பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய ஒரு தீமாவும் இது இருக்கு. ஃபெடரலிசம் பேஸ் பண்ணி கூட கவர்னர் ஃபெடரலிசம்க்கு எதிராக இருக்காருன்னு கூட டிஎன்பிஎஸ்சில ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த முறையும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமான டாபிக், மறக்காம படிங்க. Veranda IAS, where your dream becomes reality.